48வது சென்னை புத்தக காட்சி நந்தனம் OMCA மைதானத்தில் நேற்று முன்தினம் தொடங்கியது. வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த புத்தக காட்சி வாசிப்பாளர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்று வருகிறது. தமிழ்நாடு பாடநூல் கழகம் உட்பட மொத்தம் 10 அரசு துறைகளும் புத்தக காட்சியில் அரங்குகள் அமைத்துள்ளது. முதல் முறையாக இந்து சமய அறநிலையத்துறையும் அரங்கு அமைத்துள்ளது. புத்தக காட்சியில் பள்ளி மாணவர்களுக்கான ஓவிய போட்டி, பேச்சு போட்டிகள் நடைபெறுகிறது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஒவ்வொரு நாளும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வார விடுமுறை நாளான இன்று காலை 11 மணி முதலே பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் அதிக அளவில் புத்தக காட்சிக்கு வருகை தருகின்றனர். நாவல்கள், புதினம், கவிதைகள், வரலாற்று ஆய்வுகள், சமூக நீதி புத்தகங்கள், சிறுவர்களுக்கான புத்தகங்கள், பொருளாதாரம் சார்ந்த புத்தகங்களை அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர். மக்கள் எளிமையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் எளிமையாக இருந்தால் நம்ம ஊர் பங்குகள், அதனுடைய உதாரணங்கள், அதில் ஜெயிச்ச தோத்த கதைகள் அதையெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. பொதுவாக அந்த ஃபார்மேட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. எளிமையாக சொல்கிறாங்க அப்படிங்கிறது பிடிச்சிருக்கு. அதனால் தொடர்ந்து அதை பார்த்துட்டே வராங்க. 1, 2, 3, 4 நம்ம எழுதுகிற அந்த புத்தகங்களை அவங்களே கேட்குறாங்க. நிறைய வாசகர்கள் இதை பற்றி எழுதுங்க, அதை பற்றி எழுதுங்க, இப்போ கூட இன்கம் டேக்ஸ் எழுதுங்க, பேலன்ஸ் ஷீட் எப்படி புரிஞ்சுக்கணும்னு எழுதுங்க. அதுக்கெல்லாம் அவ்வளோ வாசகர்கள் இருக்க மாட்டாங்க, எண்ணிக்கை இருக்காதுன்னு சொன்னால் கூட இல்லை, தமிழில் இருந்தால் நல்லாயிருக்கும், தாய்மொழியில் இருந்தால் புரியுதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஆன்மீக புக்கு, அப்புறம் டிஎன்பிஎஸ்க்காக தமிழ் மீடியம் புக்கெலாம் வாங்க வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. வருஷம் நாங்கள் வந்துடுவோம் புக் ஃபேருக்கு. எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இப்போ ஸ்டார்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் வளர்த்துக்கணுன்ற ஒரே விஷயத்துக்காக ஸ்டோரி புக்ஸ் தான் நிறைய இது எடுத்துகிட்டு இருக்கேன். ஸ்டோரி புக்ஸ்லேயே மெயினாக இந்த ஃபிக்ஷனு, ஃபேரி டெய்ல்ஸு, அப்புறமா பஞ்சதந்திர கதைகள், லைக் தட் நான் நிறைய புக்ஸ் எடுக்கணும்னு நினச்சி வந்திருக்கேன். கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் இப்போதைக்கு. எனக்கு புக் ஃபேர்ன்றது ஆக்சுவலாக எனக்கு ஒரு திருவிழா மாதிரி தான். நாங்கள் வாசிப்பை நேசிப்போம்னு ஒரு குரூப் இருக்குது. கிட்டத்தட்ட 90,000 பேர் அதில் இருக்கோம். ஆண்டுக்கு ஒரு டைம் இங்கே எல்லா மாவட்டங்கள்ல இருந்து இங்கே சந்திப்போம். நாங்கள் வாசகர்களுக்கு புத்தக கண்காட்சின்றது ஒரு திருவிழா மாதிரி. நாங்கள் அப்படி தான் இதை கொண்டாடுவோம். அந்த மாதிரி தான் ஃபேமிலியாக வருவோம். யாரெல்லாம் புதுசாக கூட்டிகிட்டு வர முடியுமோ எல்லோரும் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு புத்தகங்கள் வாங்கி தரது அதெல்லாம் பண்ணுவோம்.